Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து loaded zardosi எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க and ரெட் கலர்ல இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா பக்கத்துலயே ஒரு bell icon வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வெச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து thread வச்சு நீங்க வந்து லோட் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி நீங்க லோட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ் வந்து கம்மியா இருந்தா போதும் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜர்தோசி இருக்கு இல்லையா அதையவே ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இந்த நீடில்ல வந்து மேக்ஸिमम 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம நீடிலோட இது வந்து எடுத்துக்கலாம். அந்த ஜர்தோசியோட சைஸ் எடுத்துக்கலாம். சோ நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஜர்தோசி நீடில் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா வீடியோல லைவ் வீடியோல அந்த மாதிரி நீடில்ல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லனா இந்த நீடில்லையே கூட இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீடில் என்ன பெனிஃபிட்னா நல்ல லெந்த்துக்கும் ஒரு ஜர்தோசி கட் பண்ணா போதும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ளாட்டா ஜர்தோசி எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோலயே நான் வந்து எப்படி ஜர்தோசி வந்து ஈவனா கட் பண்ணலாம் அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அதை பாருங்க and ஜர்தோசி எப்படி கட் பண்ணனும் அப்படிங்கற வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதையும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்த ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு அந்த கிராஸ்ல இருந்து இந்த சைடு கிராஸ்கா நான் வந்து ஒரு ஜர்தோசியை கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு பேக் ஸ்டிட்ச் போட்டுட்டேன். அதுக்கு அப்புறமா அங்கேயும் ஒரு குட்டியா லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு ஜர்தோசியை எடுத்துக்கிட்டு அந்த லூப்ல வந்து ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த சைடு ஒரு கிராஸ்ல கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன். and மறுபடியும் ரிவர்ஸ்ல போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு மறுபடியும் அந்த லூப்பை எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ அந்த லூப் இருக்குலையா அதுக்குள்ள லோட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிட்ச் குட்டியா ஒரு லாக் ஸ்டிட்ச் அதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல ஒரு ஸ்டிட்ச் இதே மாதிரியே நம்ம வந்து மாத்தி மாத்தி போட்டே இருந்தோம் அப்படினா உங்களுக்கு அந்த இடத்துல எம்போஸ்டா கிடைக்கும். இப்போ இதுல ஸ்டிட்ச் பண்ற மாதிரியே சென்டர்ல வந்து லோட் இல்லாம ஸ்டிட்ச் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆன மாதிரி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருப்போம். பட் இதுல வந்து நம்ம எம்போஸ்ட் அதாவது நடுவுல வந்து நம்ம லோட் கொடுத்திருக்கோம். அதனால உங்களுக்கு இது எம்போஸ்ட் எஃபெக்ட்ல கிடைக்கும். இதுவே ஜர்தோசிக்கு பதிலா நீங்க வந்து thread கொடுத்திருந்தீங்க அப்படினா இன்னும் நல்ல எம்போஸ்ட் கிடைச்சிருக்கும். பார்க்கிறதுக்கு இன்னமும் கூட அழகா இருக்கும். நிறைய பேத்துக்கு ரொம்ப தூக்கிட்டு இருந்தா பிடிக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்ல எல்லாம் நம்ம கொடுக்கிறோம். குட்டி குட்டி இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி எம்போஸ்ட் வர்க் கொடுக்கிறோம் அப்படினா அந்த இடத்துல சின்ன சின்னதா ரோப் கட் பண்ணி ஒட்ட முடியாது. ஏனா அது பிசிறா வந்துரும் நூல். அதனால அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஜர்தோசியவே கட் பண்ணி இடையில வந்து நம்ம லோடுக்காக கொடுத்துக்கலாம். அப்புறம் நேத்து ஈவினிங் வந்து 4 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 4 மணிக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போடலான்னு பார்த்தேன். அப்போ போட முடியாம இருந்தது. ஸோ நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் லைவ் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் ஒரு 5:30 5 o'clock பக்கமா நான் அகைன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா வரோன்னு சொல்லிட்டு போடலனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்போ டவர் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ நான் லைவ் அப்போ போட்டிருந்தேன். அந்த லைவ் வீடியோ வந்து என்னால் அந்த சேம் ப்ராப்ளம் அந்த நெட்வொர்க் ப்ராப்ளமால என்னால் அதை அப்லோட் பண்ண முடியல. லைவ்ல பார்த்தவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் பார்க்கணும்னா அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் அந்த டவுட்ஸை மட்டும் நான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் அந்த லைவ் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து
யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டவுட்ஸ் நான் அதில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து எண்டு நாட் போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சைடில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுனா போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.